தங்கத்தின் விலை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ள நிலையில் ஒரு கிராம் 10,000 ரூபாயை நெருங்குகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 70 ரூபாய் விலை உயர்ந்து 9,865 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 560 ரூபாய் விலை அதிகரித்து 78,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமில்லாமல் ஒரு கிராம் 137 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 10 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 4,500 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. ஆசிரியர் தினத்தையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பி பிள்ளைகளை ஒப்படைக்கிறார்கள் என்றும், பிள்ளைகள் பெற்றோரை விட ஆசிரியர்கள் சொல்வதையே அதிகம் நம்புகிறார்கள் என்றும் அதில் பதிவிட்டுள்ளார். மாணவர்களுக்கு தமிழை, அறத்தை, அரசியலை, அறிவியலை என அனைத்தையும் கற்பித்து அவர்களின் உயர்வுக்காக பாடுபடும் நல்லாசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என்று முதல்வர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வீட்டின் பரன் மீது பதுங்கியிருந்த சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் எம்பி கைஷ்கானை காவல்துறையினர் கைது செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. கைஷ்கான் மீது நில அபகரிப்பு உள்ளிட்ட 5 கிரிமினல் வழக்குகள் உள்ளதால் அவர் கன்னோஜ் மாவட்டத்தில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கைஷ்கான் தடையை மீறி கன்னோஜ் மாவட்டத்தில் உள்ள வீட்டில் இருந்து வந்துள்ளார். தகவல் அறிந்து அவரது வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் வீட்டின் பரன் மீது பதுங்கியிருந்த கைஷ்கானை கைது செய்துள்ளனர். The Chola Tigers, The Avengers of Monarch என்ற தனது நூலை அமிஷ் திரிபாதி சென்னையில் வெளியிட்டார். வரலாற்று புனைவான இந்த நூல் சோம்நாத் கோவிலை தாக்கப்பட்டதற்கு சோழர்கள் பழிவாங்கியதாக கூறப்படும் சான்றுகளற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. சோழர்களின் படையில் மகளிர் படைப்பிரிவு இருந்தது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களையும் அளிக்கிறது. பள்ளி, கல்லூரி பாடப்புத்தகங்கள் வட இந்தியாவை மையப்படுத்தியும் இஸ்லாமிய படையெடுப்புகளை பற்றி அதிக அத்தியாயங்களை கொண்டிருப்பதாக கூறும் அமிஷ் திரிபாதி, பாரம்பரிய வரலாற்று புத்தகங்கள் கூட சோழர்களை பற்றி போதுமான அளவு கூறவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கிறார். சோழர்களின் வெற்றிகள், நிர்வாக திறன்கள் ஆகியவை மட்டுமின்றி அவர்களது வர்த்தக குழுக்கள் பற்றிய தகவல்களையும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்றும் கூறுகிறார். சோழர்களை பற்றி எழுதுவது 1300 ஆண்டுகளாக இந்தியா மீது படையெடுக்கப்பட்டதை மட்டுமின்றி படையெடுப்பாளர்களை எதிர்த்து நாம் போரிட்டதையும் தெரிவிக்கிறது என்றும் அமிஷ் திரிபாதி தெரிவிக்கிறார். குஜராத்திலிருந்து இதுவரை இல்லாத அளவாக மேற்குவங்க வியாபாரிகள் ஒரே ஆண்டில் 4000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான ஹில்சா மீன்களை வாங்கியுள்ளனர். வழக்கமாக ஒரு ஆண்டில் குஜராத்திலிருந்து மேற்கு வங்கத்திற்கு 700 மெட்ரிக் டன் ஹில்சா மீன்களே வாங்கப்படும். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த வரலாறு காணாத அதிகரிப்புக்கு வங்கதேசத்திலிருந்து அந்த மீன்கள் இறக்குமதி ஆகாததே முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இரு நாட்டு உறவுகளில் ஏற்பட்ட விரிசலால் இந்தியாவுக்கு அம்மீன்கள் ஏற்றுமதி செய்ய வங்கதேச அரசு இந்த ஆண்டு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே இந்தியாவின் முதல் AI நகரத்தை அமைக்க உள்ளதாக அம்மாநில துணை முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். பிடதி பகுதியில் பெருநகர் பெங்களூரு ஒருங்கிணைந்த டவுன்ஷிப் என்ற AI நகர் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 9,000 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள இந்த நகரில் AI தொழில் நிறுவனங்கள், வணிக வழித்தடம் உள்ளிட்டவை அமைய உள்ளதாக அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் உருவாகும் வேலைவாய்ப்புகளில் கர்நாடக இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் மிக பணக்கார அமைச்சரின் சொத்து மதிப்பு 5,700 கோடி ரூபாய் என்று ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தெரிவித்துள்ளது. தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பியும் மத்திய தகவல் தொடர்பு இணை அமைச்சருமான சந்திரசேகர் பொம்மசானியின் சொத்து மதிப்பு 5,700 கோடி ரூபாய் என்று அவர் தனது வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் துணை முதல்வர் DK சிவகுமார் 1,413 கோடி ரூபாய் சொத்து மதிப்போடு 2வது இடத்தில் உள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு 931 கோடி ரூபாய் சொத்து மதிப்போடு உள்ளார். ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவில் உள்ள பத்மநாத சுவாமி கோவில் முன்பு போடப்பட்ட அத்தப்பூ கோலத்தை பக்தர்கள் பார்வையிட்டு சென்றனர். ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவில் மக்கள் புத்தாடைகள் உடுத்தி வீடுகளுக்கு முன்பு கோலமிட்டு கொண்டாடினர். தொடர்ந்து பத்மநாத சுவாமி கோவிலில் வழிபாடு செய்த திரளான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் போடப்பட்டிருந்த அத்தப்பூ கோலத்தின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து சென்றனர். உத்தரப்பிரதேசத்தில் டீசல் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் இருந்து கசிந்த டீசலை அள்ளிச் செல்வதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர். கோண்டா மாவட்ட குச்பாப்பூர் கிராமம் அருகே டீசல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த கிராம மக்கள் கவிழ்ந்த டேங்கரில் இருந்து கசிந்த டீசலை போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். சிலர் கசிந்த டீசலை நேராக தங்கள் வாகனங்களில் நிரப்பிச் சென்றனர்.
நிகழ்விடம் வந்த அதிகாரிகள் பொதுமக்களை கலைந்து செல்ல செய்தனர். एक टैंक पलट गया। लोगों ने, स्थानीय लोगों ने जिस तरह तेल भर रहे हैं, कोई ये नहीं समझ रहे हैं कि लोगों की मदद किया जाए। இமாச்சல பிரதேசத்தின் குழுவில் உள்ள காந்தி நகரில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. கனமழையால் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் மலைப்பகுதியில் இருந்து உருண்டு வந்த பாறைகள் மற்றும் மண் குவியல்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது விழுந்தன. இதனால் பல கார்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் பிற வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்தன. சில வாகனங்கள் மண்ணில் புதைந்தன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசினார். இந்த உரையாடலில் வர்த்தகம், தொழில்நுட்பம், முதலீடு, பாதுகாப்பு, புதுமை, நிலைத்தன்மை மற்றும் விநியோக சங்கிலி மீள்தன்மை போன்ற முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக தெரிகிறது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவாக முடிக்க இருதரப்பும் உறுதி பூண்டதாக கூறப்படுகிறது. மேலும் உக்ரைனில் நடந்து வரும் போர் பற்றியும் அதை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறுதியாக அடுத்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் உச்சி மாநாட்டிற்கு இரு தலைவர்களையும் இந்தியாவுக்கு வருமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனமழை காரணமாக டெல்லியில் உள்ள லோகாபுல் என்று அழைக்கப்படும் பழைய இரும்பு பாலத்தை தொட்டுக்கொண்டு யமுனை நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அபாய அளவை தாண்டி யமுனை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் மழை ஓய்ந்த நிலையில் குருகிராம் பகுதியில் லேசான மழை பெய்து வருகிறது. யமுனை நதியில் அபாயகர அளவை தாண்டி நீர் கரைபுரண்டு ஓடுவதால் டெல்லி நகரின் சில பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பரபரப்பாக காணப்படும் மொனாஸ்ட்ரி மார்க்கெட் பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக அங்குள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் இப்பகுதியே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் யமுனை நதியில் நீர்மட்டம் அதிகாலையில் இருந்ததை விட தற்போது 10 முதல் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற தப்லிகி ஜமாத் கூட்டத்தில் கொரோனாவை பரப்பும் வகையில் எந்த செயலிலும் நடைபெறவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் தொடங்கிய காலகட்டத்தில் டெல்லியில் தப்லிகி ஜமாத் நடத்திய கூட்டத்தில் திட்டமிட்டு கொரோனா பரப்பப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறும் சூழலில் விசாரணை அதிகாரி டெல்லி காவல்துறைக்கு வழங்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதில் தப்லிகி ஜமாத் கூட்டத்தில் ஆட்சேபனை தெரிவிக்கும் வகையில் எந்தவொரு செயலும் நடைபெறவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வாசுதேவ் காட் பகுதியில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஆட்டோக்கள், பேருந்துகள் மழை நீரில் ஊர்ந்து செல்லும் நிலை உள்ளது. தேங்கி நிற்கும் நீரை மோட்டார் கொண்டு இறைத்து வெளியேற்றும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பிட்ட நாட்களுக்குள் பிரிந்தவர்களை மீண்டும் சேர்த்துக் கொண்டு கட்சியை ஒன்றிணைக்காவிட்டால் அந்த பணிகளை தாங்களே செய்து முடிப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் நாம் வெற்றி வாகை சூடுவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வெளியே சென்றவர்கள் அத்தனை பேரும் அரவணைத்து அதன் மூலமாக வெற்றிக்கனியை நாம் ஈட்ட முடியும். அந்த பணியை விரைவில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். முடிவுகள் மேற்கொள்ளவில்லை என்றால் இதிலே மனம் ஒத்துப்போயிருக்கிற இந்த மணலில் இருக்கின்றவரோடு ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அத்தனை பேரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். அதிமுக தொண்டர்களின் கருத்தையே மூத்த தலைவர் செங்கோட்டையன் பிரதிபலித்துள்ளதாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் இன்றைய சூழலில் அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என அனைவரும் ஒத்த கருத்தில் இருப்பதாகவும் கூறினார்.
அந்த துணை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அதிமுக மீது இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள். அதை இணைப்பதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது கோபமாகவும் இருக்கிறார்கள். அதாவது அண்ணன் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, மக்கள் செல்வர் டிடிவியும் சொல்லியிருக்கிறாரு. அது இன்றைய சூழ்நிலைக்கு கட்சி ஒன்றிணைய வேண்டும்ங்கிறதுல எல்லாரும் ஒத்த கருத்துல இருப்பாங்கிறது என்னுடைய எண்ணம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு பதில் அளிக்க மறுத்துவிட்டார். மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள வ.உ. சிதம்பரனார் சிலைக்கு செல்லூர் ராஜு மாலை அணிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், இன்று வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாள், இன்று அரசியல் பேச விருப்பமில்லை என கூறிவிட்டு சென்றுவிட்டார். இந்திய நாட்டுக்காக பெரும் செல்வத்தை இழந்த நம்ம ஐயா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் விலகியது தற்காலிகம்தான் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மரியாதைக்குரிய தலைவர்களுடைய சில முடிவுகள் தற்காலிகமான முடிவு என்பது என்னுடைய கருத்து. திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய நிலையை உறுதியாக எடுக்க வேண்டும். ஒத்த கருத்துடையவர்கள் ஓரணியிலே நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். செங்கோட்டையன் மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் அவர் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே இந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். உட்பூசலை பற்றி கவலைப்படாமல் அதிமுக பாஜக கூட்டணியை நல்லபடியாக நடத்த வேண்டும் என அண்ணாமலையை மறைமுகமாக குறிப்பிட்டு தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதாக பரவிய கருத்துகளுக்கு அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். மத்திய அமைச்சர் பேசியதையும் அண்ணாமலையின் பதிலையும் பார்க்கலாம். 2026 வரக்கூடிய தேர்தல்ல தமிழகத்துல ஒரு பெரு மாறுதலை எடுத்துட்டு வரதுக்குரிய தேவை இருக்கு. அந்த தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி, அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு, நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஒன்றிணைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தமிழ் மக்கள் கேட்கறாங்க, நல்லாட்சி கொடுங்க. அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். நிதியமைச்சர் வந்து தமிழகம் வந்தாங்க, 3 நாடுகளில் கலந்து கொண்டிருந்தாங்க. உட்கட்சி பூசல் கட்சியில சில சலசலப்புகள் இருக்கு, கூட்டணி வந்து சலசலப்பு இருக்குன்னு சொல்லி கருத்து வச்சுக்காங்க. என்ன மாதிரியான சலசலப்பு கட்சியில? அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்கண்ணே, நான் வந்து அரசியலில் சில விஷயங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன். காரணம் வந்து நம்ம மாற்றம் நீங்கள் நிற்கிறோம், அப்போ நம்ம செய்யக்கூடிய நிறைய வேலைகள் வித்தியாசமாக தான் இருக்கும். எல்லா வேலைகள் வித்தியாசமாக தான் இருக்கும். காரணம், ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம், விஷயத்தை செய்கிறோம். கட்சி நமக்கு வந்து அந்த அங்கீகாரம், மரியாதை, கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட நிற்கிறாங்க, அது வேறங்கண்ணா. ஸோ இதில் சில தலைவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், அவங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கலாம். பேசுவதற்கு உரிமை இருக்குது. நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், அரசியல் நீங்கள் இருந்தீங்கன்னா 4 பேர் நல்லவன் சொல்லுவாங்க, 4 பேர் கெட்டவன் சொல்லுவாங்க. கெட்டவன் சொல்கிற ஒருத்தட்டையும் போய் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நேரம் அதுக்கு மட்டுமே கழிந்து விடும். அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது. 24 மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அது ஆரோக்கியமான முறையில் செலவிட வேண்டும் என்று யோசிக்கின்றேன். அதனால் இதையெல்லாம் கடந்து செல்வோம். முக்கியமான விஷயங்கள் கையில் இருக்குது. இதற்கு நான் பதிலளிக்க விரும்பலைங்கண்ணா. நேரு போன்று எல்லா நாடுகளுடன் இந்தியா நல்லுறவை பேண வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். புதிய தலைமுறையிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மேலும் விவரித்திருக்கிறார், பார்க்கலாம்.
அவருடைய தனிப்பட்ட தொழிலோடு பாகிஸ்தான் இராணுவத்துடைய நிறுவனங்கள் தொழில் செய்கின்றன. அவருடைய கிரிப்டோ காயின் ட்ரம்ப் காயினை அவங்க விநியோகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பலூச்சிஸ்தானில் மினரல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அவங்க ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப க்ளோஸாக பாகிஸ்தானோட மிலிட்ரியும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க. அதனால அதுக்காக தான் இந்தியா மேலே அவர் கடுமையாக இந்த மாதிரி வரி விதிக்கிறாரே தவிர பொருளாதார காரணத்துக்காக வரி விதிக்கிறாருன்னு நான் பார்க்கல. நம்மளுடைய நலனை கருதி தான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவுக்கு நம்ம தேவை, நம்ம அமெரிக்காவுக்கு தேவை. நம்மளும் நிறைய பொருள் அவங்களுக்கு விற்கிறோம், அவங்க பொருளும் நிறைய நமக்கு வருது, சர்வீசஸ் வருது. ரெண்டு நாட்டுக்கும் தேவை. அதை புரிஞ்சுக்காம இந்த உறவை அமெரிக்கா ஒரு முரட்டத்தனமாக முறிச்சுக்கிட்டாங்கன்னா அது ரெண்டு பேருக்குமே பாதிப்பு இருக்கும். நம்மளுடைய நலனை கருதி தான் நம்ம மற்ற நாடுகளோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம ரஷ்யாவோடவும் சரி, சைனாவோடவும் சரி, எல்லா நாட்டோடையும் நல்ல ராஜாங்க ரீதியாக நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். நேரு எப்படி நடுநிலையாக உலகத்துக்கு எல்லா நாட்டுகளும் இருந்தாரோ, நான் அலைன் மூவ்மெண்ட் மாதிரி, அதே மாதிரி இந்தியா எல்லா நாட்டுக்கும் நடுநிலையாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நல்லது. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை கடலூர், பெரம்பலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. 8ஆம் தேதி சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 6 மாவட்டங்களிலும், 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், சேலம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதுமாக 16 கண் மழைக்கால வெள்ள நீர் போக்கி வழியாக 6700 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 22,500 கன அடியும், கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 800 கன அடியும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு நீர் வரத்து வினாடிக்கு 23,300 கன அடியாக இருக்கும் நிலையில் நீர் மட்டம் 120 அடியாகவும், நீர் இருப்பு 93.47 டிஎம்சியாகவும் உள்ளது. திறனாய்களை பாதுகாக்கும் முயற்சியில் முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது திருச்சி மாநகராட்சி. காயமடைந்தும் நோய்வாய்ப்பட்டும் விபத்தில் சிக்கிய நாய்களுக்கும் மீட்பு மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் அவற்றின் இடத்திலேயே விடப்பட்டு வருகின்றன. ப்ளூ கிராஸ் அமைப்பு விலங்கு நல ஆர்வலர்களோடு இணைந்து திறனாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை, தடுப்பூசி மற்றும் தோல் நோய் சிகிச்சைகள் வழங்குகின்றனர். மேலும் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் மாநகராட்சி தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த மீட்பு மையம் திருச்சி கார்பரேஷன் கொடுத்த இடத்துல ப்ளூ கிராஸ் ஆஃப் திருச்சியால் நடத்தப்படுகிறது. இது தெருவில் அடிபடுற விலங்குகளை கொண்டாந்து இங்கே வச்சு நாங்கள் பராமரித்து சிகிச்சை பண்ணி அதை நாங்கள் திருப்பி எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல கொண்டு போய் நாங்கள் விட்டுருவோம். இந்த மாதிரி நிறைய டாக்ஸை நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம். நிறைய டாக்ஸ் நாங்கள் காப்பாற்றிருக்கோம். கேன்சர் டாக்ஸுக்கெல்லாம் நிறைய நாங்கள் கீமோதெரப்பி இந்த மாதிரிலாம் கொடுத்து அதை காப்பாற்றி திருப்பி அதே இடத்துல நாங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். எந்த ஏரியாவில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாய் கருத்தடைகள் பண்ணணும், எந்த இடங்களில் நாய்க்கடிகள் ஏதாவது இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த நாயோட எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் எப்படி இருக்கும், எக்ஸ்பொனன்ஷியல் ஏதாவது இருக்காங்கிறத அதையும் செக் பண்ணுறதுக்கு இந்த நடவடிக்கை யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அறுவடை செய்த நெல்லை சேமித்து வைக்க இடமில்லாததால் நெல்லை சாலையோரமாக குவித்து வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கம்மாபுரம், வளைமாதேவி பகுதிகளில் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பொது உலர்கலன் இல்லாததால் அறுவடை செய்யப்பட்ட நெல் சாலை ஓரமாக குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே சேமிப்பு கிடங்கு அமைத்து மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதெல்லாம் காரணம் என்ன பார்த்தாக்கா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு உலகக்கலங்கள் அமைக்கணும், சேமிப்பு கிடங்கு அமைச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வராது. எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி விவசாயிகள் அந்த அறுவடை செய்த நெல்லை காசாக்குறதுக்குள்ள படாத பாடுபடுறாங்க. அதுமாரி நெல் கொள்முதல் நிலையங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தாமதிக்கிறாங்க. ஆசிரியர்களின் நலனில் என்றும் திராவிட மாடல் அரசு அக்கறையுடன் செயல்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், குழந்தைகளை மாணவர்களாக அரவணைத்து அறிவார்ந்த மனிதர்களாக இந்த உலகிற்கு வழங்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதி வழியில் நல்லாட்சி புரியும் முதல்வரின் திராவிட மாடல் அரசு ஆசிரியர்களின் நலனில்
எந்நாளும் அக்கறையுடன் செயல்படும் என்றும் அவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை நீக்கும் வகையில் செயலாற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். மிலாது நபியையொட்டி தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் திரண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். மிலாது நபி விழாவை முன்னிட்டு புகழ்பெற்ற ஜாமியா பள்ளிவாசலில் தொடர்ந்து 12 நாட்கள் குர்ஆன் ஓதப்பட்டது. இன்று அதிகாலை விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு துவா ஓதப்பட்டு அனைவருக்கும் நேர்ச்சி வழங்கப்பட்டது. விழாவில் இஸ்லாமியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருபுவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் மனுக்களை திருடிச் சென்றவர்களை கண்டறிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து வைகை ஆறு வரை பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மைசூருக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றை காட்டு யானை வழிமறித்தது. பேருந்து கூரையில் கரும்பு இருக்கிறதா என தும்பிக்கையால் ஆராய்ந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். சிறிது நேரம் தேடிய யானை கரும்பு இல்லை என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றது. அதன் பிறகு பேருந்து புறப்பட்டுச் சென்றதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். திருச்செந்தூர் கோயிலில் அமைந்துள்ள உணவு விடுதியை திறக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளில் 100க்கும் மேற்பட்ட அறைகளை கொண்ட தங்கும் விடுதிகள் ஏற்கனவே பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. ஆனால் அந்த விடுதிகளுக்குள் உள்ள உணவு விடுதி இன்னும் திறக்கப்படவில்லை. இதனால் பக்தர்கள் உணவுக்காக கோயில் வளாகத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதுகுறித்து கோயில் நிர்வாகம் விரைவில் ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் அருகே வனவிலங்கு இறைச்சியை விற்க முயன்ற 3 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 2 புள்ளிமான்களையும் ஒரு காட்டுப்பன்றியையும் வேட்டையாடி இறைச்சியை மறைத்து விற்பனைக்கு வைத்திருந்தனர். தலா 1.5 லட்சம் ரூபாய் வீதம் 3க்கும் 4.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இனி இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. ஆவடி அருகே உடல் உறுப்பு தானம் செய்த செல்லப்பன் என்பவர் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், நாசர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்தியாவில் உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்வதாகவும் 2008 முதல் இதுவரை 2230 பேர் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ.சியின் 154வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. சண்முகநாதன், செல்லப்பாண்டியன் தலைமையில் அதிமுகவினர் வ.உ.சி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வ.உ.சி நற்பணி மன்றத்தினர் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியவர்கள் சுதேசி கொள்கையை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள பரந்தூர் விமான நிலையத்திற்கு அருகே சிறு தொழில்களுக்காக 300 ஏக்கரில் 2 தொழிற்பேட்டைகள் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்க சாலைகள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளோடு கூடிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் நிலங்களை அடையாளம் காணும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்குள் மழைநீர் புகுந்தது. அங்குள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவமனையை தண்ணீர் சூழ்ந்ததால் அப்பகுதியே வெள்ளக்காடாக மாறியது. மருத்துவமனையை சுற்றிய பகுதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் பழுதாகி தள்ளிச் செல்லும் நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டனர். டெல்லியில் முன்னாள் பிரதமர் நேரு வசித்த பங்களா 1100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் இந்திய வரலாற்றிலேயே அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படும் வீடு என்ற பெருமையை பெறவுள்ளது. மொத்தம் 3.7 ஏக்கர் பரப்பளவில் 24,000 சதுரடியில் உள்ள இந்த வீடு தற்போது ராஜஸ்தான் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ்குமாரி கக்கர் பினா ராணி என்பவரின் வசம் உள்ளதாக கூறப்படுகிறது.
இதனிடையே இந்த நிலத்தை வாங்குபவர் பெயர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் வெளிநாட்டினருக்கு சட்டவிரோதமாக வீடு வாடகைக்கு கொடுத்த 23 வீட்டு உரிமையாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வடகிழக்கு மண்டல பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் விசா காலம் முடிந்தும் தங்கியிருந்த 9 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 600 கிராம் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டது. வெளிநாட்டினருக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது சமர்ப்பிக்க வேண்டிய சி படிவத்தை தாக்கல் செய்யாத உரிமையாளர்கள் மீதே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதலீடு குறித்து அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டறிந்தார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இரவு விருந்தில் அமெரிக்காவின் முதல் பெண்மணியான மெலனியா டிரம்ப் பங்கேற்றார். முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளான கூகுளின் சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்டின் சத்யா நாதல்லா, மெட்டாவின் மார்க் ஜக்கர்பர்க், ஓபன்ஏஐ நிறுவனத்தின் சாம் ஆல்ட்மேன், ஆப்பிள் நிறுவனத்தின் டிம் குக் ஆகியோருடன் டிரம்ப் கலந்துரையாடினார். இந்த விருந்தின் போது அமெரிக்காவில் அந்நிறுவனங்களின் முதலீடு குறித்து அதிபர் டிரம்ப் கேள்வி எழுப்பினார். வெளிநாடுகளில் உற்பத்தி செய்து அமெரிக்காவில் விற்கப்படும் ஐபோன்கள் மீது 25% வரியை கடந்த மே மாதம் அறிவித்தார். இந்நிலையில்தான் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் டிரம்ப் கலந்துரையாடினார். சக்தி வாய்ந்த பொருளாதார நாடுகளான இந்தியா, சீனாவின் தலைவர்களுக்கு எதிராக காலனி ஆதிக்க காலத்தில் இருந்த நெருக்கடி உத்திகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் பயன்படுத்துகிறார். கூட்டாளி நாடுகளை இவ்வாறு நடத்துவது முறையான செயல் அல்ல என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காலனி ஆதிக்க காலகட்டம் எப்போதோ முடிந்துவிட்டது என்றும் அதே பாணியில் இப்போதும் பேசுவது, நெருக்கடி அளிப்பது போன்ற உத்திகள் இனி பலிக்காது என்றும் புட்டின் கூறினார். உக்ரைனில் நடைபெறும் போரை பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் படை பலத்தை பயன்படுத்தி அதை முடித்து வைக்கப் போவதாக ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரித்தார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் சந்திப்பு குறித்தோ அதற்கான சாத்தியத்தையோ தான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை என்றும், ஆனால் அத்தகைய சந்திப்பால் ஏதேனும் பலன் இருக்கிறதா என்பதுதான் சிந்தித்து பார்க்க வேண்டியுள்ளது என்றும் புட்டின் தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுவரை பல போர்களை தான் நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை விரைவில் தொலைபேசியில் அழைத்து பேச இருப்பதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு போருக்கு பிந்தைய பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளிக்க 26 நாடுகள் ஒப்புக் கொண்டிருப்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக 35 நாட்டு தலைவர்கள் பிரான்சில் ஆலோசித்தனர். பின்னர் பேட்டியளித்த மேக்ரோன் பாதுகாப்பு உத்தரவாதங்களின் ஒரு பகுதியாக உக்ரைனில் சர்வதேச படை நிலைநிறுத்தப்படும் என்றார். முதலில் 26 நாடுகள் உக்ரைனுக்கு படைகளை அனுப்பும் என்று கூறிய அவர் பின்னர் சில நாடுகள் உக்ரைன் ராணுவத்திற்கு பயிற்சி அளிப்பது போன்றவற்றில் மட்டுமே ஈடுபடும் என கூறினார். தமிழகத்தின் அரசியல்வாதிகளின் அழுத்தத்திற்காக அதிபர் அனுரகுமார திசநாயக்க கச்சத்தீவு செல்லவில்லை என்று இலங்கை அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தியுள்ளார். கொழும்புவில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அவர் பேசினார். அப்போது கச்சத்தீவு இலங்கைக்கு உரித்தான நிலப்பரப்பாகும், எனவே அதை பற்றி மீண்டும் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. நாட்டின் அரசு தலைவராக அதிபரால் எந்த பகுதியிலும் செல்ல முடியும் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறையின் பெயரை போர்த்துறையாக மாற்றும் நிர்வாக கோப்பில் அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று கையெழுத்திடுகிறார். கடந்த மாதமே பாதுகாப்புத்துறையின் பெயரை மாற்றப்போவதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் முறையாக ராணுவத்தை உருவாக்கியபோது போர்த்துறை என்ற பெயரையே வைத்தார். பின்னர் 1949ஆம் ஆண்டு அதிபர் ஹாரி ட்ரூமன் முப்படைகளை இணைத்து பாதுகாப்புத்துறை என்று பெயரிட்டார்.